Good morning, students. Welcome to Blue Star High Secondary School. In chapter 4, today we are going to learn about Introduction to Hypertext Preprocessor. Hypertext Preprocessor short form பார்த்தீங்கன்னா PHP. நம்ம 11th HTML, JavaScript, CSS இதெல்லாம் படிச்சிருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் என்ன வரும்னா PHP வரும். பட் HTML-க்கும் PHP-க்கு என்னன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வர சாப்டர் எல்லாமே PHP-னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணலாம், என்னென்ன பர்பஸுக்குலாம் அதை நம்ம யூஸ் பண்றோம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர். PHP-யோட இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வேரியஸ் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், குளோபல் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போறோம். கிளையன்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னா என்ன, நெக்ஸ்ட் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்னன்னா வெப் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்றோம் அதோட கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர். ஃபர்ஸ்ட் internet and web-based online application are performing very important role in business and the entertainment industry. இப்போ என்னன்னா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்டர்நெட்னா என்னன்னா இம்பார்ட்டன்ட் ரோலே வந்து என்னன்னா பிளே ஆகுது. ஏதாவது ஒரு பிசினஸோட ஆட் ஆகட்டும், இல்ல அதுல என்ன ப்ராடக்ட் என்ன லான்ச் பண்றாங்க என்ன ஆகட்டும், நம்ம எதுல ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் அவன் எதுல இது பண்றான், அவன் வெப்சைட்ல என்ன பண்ணுவான், இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். ஸோ ஒரு பிசினஸுக்கு இன்டர்நெட் கண்டிப்பா தேவை. வெப் பேஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னா கண்டிப்பா தேவை. 2 decades back, a famous quote: if your business establishment is not on the internet, then your business will not out of business context. Founder of Microsoft, Bill Gates. நம்ம பிசினஸ் வந்து பிசினஸ் இருக்கிறது எல்லாமே என்னன்னா இன்டர்நெட்ல ஆன்லைன் பேஸ் பண்ணி கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது பிசினஸே இல்லை அப்படின்றது யார் சொன்னாங்கன்னா பில் கேட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. The web-based internet application ensure the success of critical business in real-world competitions. Web-based internet application தான் என்ன இப்போ வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் வேர்ல்டுக்கு வெப்-பேஸ்ட் இன்டர்நெட் அப்ளிகேஷன் தான் நம்ம நிறைய வந்து என்ன பண்றோம்னா யூஸ் பண்றோம். ஸோ அதாலதான் என்னன்னா பிசினஸ்னாவே என்னன்னா சக்சஸ் ஆகுது. The legacy programming language did not meet out the expectation of latest internet concept and execution. என்னன்னா வெப் பேஸ்ட் இன்டர்நெட் அப்ளிகேஷன் கம்பேர் பண்ணும்போது லீகசி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸால என்ன பண்ண முடியும்னா அந்த அளவுக்கு சக்சஸ் என்ன பண்ண முடியும்னா கொடுக்க முடியல. அதனாலதான் என்னன்னா அதால அந்த அவுட்புட்டை வாங்க முடியல. அப்படிங்கிற வெப் பேஸ்ட் இன்டர்நெட் அப்ளிகேஷன் என்ன ஆகுதுன்னா ஈஸியா வந்து பிசினஸுக்கு வந்து என்னன்னா சக்சஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. In earlier 1990s, British scientist Tim Berners-Lee introduced the concept of Internet and the World Wide Web. அதனாலதான் என்ன வந்து அந்த லீகசி ப்ரோக்ராமால என்னன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்றதுனாலதான் என்ன பண்ணாங்கன்னா டிம் பர்னர்ஸ்-லீ என்ன பண்ணாங்கன்னா கான்செப்ட் எந்த கான்செப்ட் இன்டர்நெட் அண்ட் WWW வேர்ல்டு வைட் வெப் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. This concept required a new set of programming language over the network communication. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன ஆச்சுன்னா தேவைப்பட்டுச்சு. எதுக்குன்னா நெட்வொர்க் கம்யூனிகேஷனுக்குள்ள நம்ம என்னன்னா இன்டராக்ட் பண்ணோம்னா புது புது லாங்குவேஜஸ் நமக்கு என்ன பண்ணோம்னா தேவைப்பட்டுச்சு. This programming language are recently called as web scripting language. ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்ச லாங்குவேஜஸ் நேம் தான் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா web scripting languages. The web scripting languages has many policies which is easy to handle and solve the critical business problem around the world. Web scripting languages என்ன பண்ணுது அப்படின்னா ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியுது, அது லேர்ன் பண்ண முடியுது, நமக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்மளே கண்டுபிடிச்சா அதை சால்வ் பண்ண முடியும். அதுதான் web scripting languages. In later 1990s, many web scripting languages were introduced to support the internet online business. என்னன்னா 1990s அப்புறம் வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் என்ன பண்ணாங்க நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க மெயினானா இன்டர்நெட்க்கு ஆன்லைன் பிசினஸ்க்கு மெயினா சப்போர்ட் பண்ணுச்சு.
PHP. PHP hypertext preprocessor is the one of the important server side web and general purpose scripting language invented by Rasmus Ledford in 1994. இது வந்து எந்த இயர்ல வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா 1994. இது வந்து என்னன்னா சர்வர் சைட் வெப். இதுவும் என்னதான் PHP என்னன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் தான். இந்த இயர்ல கண்டுபிடிச்சா 1994ல. It is very simple and lightweight open source server side scripting language. இது என்ன சொல்றாங்கன்னா it is very simple னு சொல்றாங்க. இது என்னன்னா ஓபன் சோர்ஸாவும் இருக்கும் இந்த லாங்குவேஜ் அப்படின்னா. ஆனா எந்த சைடுனா சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா. சர்வர்னா என்ன, கிளையண்ட் சர்வர் அப்படின்றத பார்ப்போம். சர்வர்னா கிளையண்ட்னா யாரு, என்ன நமக்கு வேணும்ன்றது கேட்கறாங்களோ அவங்க கிளையண்ட். நமக்கு எனக்கு இந்த இடத்துல இந்த இது வேணும், இந்த டேட்டா எனக்கு வேணும், எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்ற நம்பர் யாருன்னா நம்மளாம் வந்து யாரெல்லாம் கேட்கறாங்களோ அது கிளையண்ட். எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அதை எடுத்து நமக்கு கொடுக்குதோ அதெல்லாம் தான் வந்து என்னன்னா சர்வர் அப்படின்னு நம்ம சொல்றோம். It can easily embed with HTML and other client-side scripting languages like CSS and JavaScript. இது என்ன ஈஸியா வந்து எம்பர்ட் ஆகுது. எந்தெந்த லாங்குவேஜ் கூடன்னு பாத்தீங்கன்னா HTML கூடயும் ஆகுது, CSS கூடயும் ஆகுது, JavaScript கூடயும். It also creates dynamic and interactive web page in the real-time web development project. இது என்ன பண்ணா இது டைனமிக் வந்து வெப் பேஜஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து இது என்னன்னா யூஸ் ஆகுது. இது It is a competitor and alternative for other server-side scripting language like Microsoft ASP and JSP. இது என்னன்னா காம்படிட்டரா இருக்கு. என்னென்ன லாங்குவேஜ், அதர் லாங்குவேஜ் கூட பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ASP கூட அண்ட் JSP ஜாவா ஸ்கிரிப்டிங் பேஜ் கூடலாம், ஜாவா சர்வர் பேஜ் கூடலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க என்னன்னா நிறைய வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இருக்கு. சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கம்பேரிஸ் பண்ணிருக்காங்க. அதுல எது நம்ம டாப்பா இப்ப வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ASP. அப்புறம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா PHP தான் 78.9% வந்து யூஸ் பண்றாங்க. ஜாவா, ஸ்டாட்டிக் ஃபைல், ரூபி, ஸ்கேலா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், கோல்ட் ஃபியூஷன், பெரல் இதெல்லாம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது PHP தான் என்னன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ற சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட் various server side programming languages, global usage statistics. PHP scripting language can be executed via an interpreter which is installed in the web server or CGI, Common Gateway Interface. PHP scripting language நம்ம ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் என்னன்னா இன்டர்பிரிட்டர் பண்ண முடியும். இதுனா வந்து ஒன்ஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணி என்னன்னா வெப் சர்வரோ இல்லை என்னவோ ஈஸியா வந்து அதுக்குள்ள இருக்கிற கோடிங்ஸ்ல நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால நினைச்சா நம்ம யூஸரா நம்ம என்ன பண்ணாத சேஞ்சஸ் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த வெப் சர்வர் such as Apache Tomcat, Microsoft IaaS means Internet Information Server, support the PHP interpreter model. என்னன்னா மோஸ்ட் ஆஃப் Apache Tomcat to Microsoft IaaS எல்லாம் என்னன்னா PHP என்னன்னா இன்டர்பிரிட்டர் மாடலா யூஸ் பண்றாங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஈஸியா வந்து நம்மளால கோடிங்ஸ் என்ன பண்ண முடியும்னா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். PHP is a open source community development initiation. இது என்னன்னா PHPன்றது என்னன்னா ஓப்பன் சோர்ஸ், யார் வேணாலும் என்ன பண்ணலாம். அதை ஒன்ஸ் நம்ம அந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிட்டோம்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஈஸியா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம கோடிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். The current version of PHP 7.3 is released by the official team on 13th November 2017. Current version என்ன introduce பண்ணா 7.3 வந்து என்ன பண்ணிருக்காங்க, introduce பண்ணிருக்காங்க. எந்த இயர் பண்ண 13th November 2017. Next client server architecture நான் என்னன்னு பார்ப்போம். The client server architecture introduced application sharing mechanism between two different hardware system over the network. In client server architecture என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்றோம், டூ டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் குள்ள என்ன பண்றோம் ஷேர் பண்ணிருக்கோம். எதை யூஸ் பண்ணி ஷேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நெட். இப்போ ஹார்ட்வேர்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றோம், நம்ம ஒன்ஸ் நம்ம லேப்டாப் யூஸ் பண்றோம், அதுவுமே இல்லைன்னா ஹார்ட்வேர். மொபைல் யூஸ் பண்றோம், சிஸ்டம் யூஸ் பண்றோம், எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம் நம்ம ஹார்ட்வேர்னு சொல்லலாம்.
டூ டிஃப்ரெண்ட் லேப்டாப்ல இருந்து மொபைல் இருந்து லேப்டாப் ஏதோ ஒன்று என்ன பண்றோம் நம்ம ஷேர் பண்றோம். எதை யூஸ் பண்ணிக்கிறோம்? இன்டர்நெட்டை யூஸ் பண்றோம் நம்ம. In 1990s, internet was merging in a computer network field. நெட்வொர்க் ஃபீல்ட் இந்த கம்ப்யூட்டர் நம்ம ஏற்கனவே லேர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம நெட்வொர்க் தான் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே ஆகும். இங்கன்னா ஓவர் த வேர்ல்டு எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரே இடத்துல உட்காந்து நம்ம எங்க என்ன நடக்குது என்ன வேணும்ன்றது நம்ம கேதர் பண்ணி எடுக்கிறதுக்கு நெட்வொர்க் நமக்கு கண்டிப்பா தேவை. நம்ம இதுல கிளைண்ட் சர்வர் அப்படின்னா என்ன? கிளைண்ட்னா நம்பர், சர்வர்னா எங்க வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகி இருக்கும் அதுதான் சர்வர். அதை போல என்னன்னு பார்ப்போம். The main objective of internet implies that an application is shared by more than one hardware, either it could be a server or client machine. இப்போ என்னன்னா மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா இதை பொறுத்த வரைக்கும்னா ஒரு ஹார்ட்வேர் மட்டும் இல்லாம ஒரு ஹார்ட்வேர் இல்லை 2-3 ஹார்ட்வேரை அட் அ டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். அப்படி அது கிளையண்டாவும் இருக்கலாம், இல்ல சர்வர் சைட் மிஷினாவும் இருக்கலாம். The server is high performance hardware machine which can run more than one application concurrently. Server இருக்குன்னா என்னன்னா ஹை பெர்ஃபார்ம் ஹார்ட்வேரா சொல்றாங்க. அது என்ன ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு ஆள் மட்டும் நம்ம இன்ஃபர்மேஷன் கேட்க முடியும். நம்பர் ஆஃப் வந்து பீப்புள் வந்து என்னன்னா அட் அ டைம்ல இப்போ ஏதோ ஒரு வெப்சைட்ல நம்ம ஏதோ ஒன்று சர்ச் பண்றோன்னே நம்ம வச்சுப்போம். நம்ம ஒரு ஆள் மட்டும் சர்ச் பண்ண மாட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அட் அ டைம்ல சர்ச் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னன்னா அது வந்து என்ன கன்கரண்டா என்ன பண்ணணும்? அது அவங்க என்ன கேட்கறாங்களோ அது என்ன பண்ணணும்? அது அவுட்புட் என்ன பண்ணணும்? கொடுத்துட்டே இருக்கணும். ரிப்ளை பண்ணிங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்களோ அது ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மிஷின் which can run more than one application concurrently. Next, the client is separate hardware machine which is connected with the server in the network. என்னன்னா கிளையண்ட்ன்றது என்னன்னா செப்பரேட் ஹார்ட்வேர் மிஷின் சொல்றாங்க. நம்ம யாரு? நம்ம இங்க யூஸ் பண்ற நம்ம லேப்டாப்ல நம்ம சர்ச் பண்ணலாம், இல்ல மொபைல்ல சர்ச் பண்ணலாம், என்ன வேணாலும் எதுல வேணாலும் சர்ச் பண்றாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க? செப்பரேட் ஹார்ட்வேர் மிஷின் சொல்றாங்க which is connected with the server in the network. எதை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம்? நெட்வொர்க் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம்? கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. The server and client are also called as service provider and the service request respectively. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஏதாவது ஒன்று வேணும், நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்றோம். நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து என்ன பண்றோம்? ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம கேட்கிறோம். நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்? சர்வர் சைட்ல கேட்கிறோம். ஓகேவா? நமக்கு சர்வர் என்ன பண்ணுது? அதுக்கான அவுட்புட்டை என்னது என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணுமோ அதை நமக்கு என்ன பண்ணுது? ரிப்ளை பண்ணுது. ஸோ இங்க என்ன சொல்றாங்க? சர்வரை நம்ம என்னன்னு சொல்றோம்? சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்றோம். கிளையண்ட் நம்ம என்ன சொல்றோம்? சர்வீஸ் ரிக்வெஸ்டர்னு சொல்றோம். நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறோம், சர்வர் நமக்கு அதை ப்ரொவைட் பண்ணுது. அதனால சர்வரை வந்து சர்வீஸ் ப்ரொவைடர், கிளையண்ட்டை வந்து சர்வீஸ் ரிக்வெஸ்டர்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க என்ன இருக்கு? ஒரு சிஸ்டம் இருக்கு. இங்க இவங்களான கிளையண்ட், இங்க வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் நமக்கு, அது எங்க ஸ்டோர் பண்ணிருக்கு? ஏதோ டேட்டா பேஸ் வந்து ஸ்டோர் பண்ணி இருக்கிறது. அதை எதை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கு? கனெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இங்க இருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை எங்க வந்து ரிட்டர்ன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. எங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளையண்ட் நமக்கு கொடுவாங்க. The server and the client are also called as service provider and service requester அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்றோம். நம்ம நெக்ஸ்ட் கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல். கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் என்னன்னு பார்ப்போம். Client server architecture shown above in figure is classified into 3 types. என்னென்ன டைப்ஸ் பார்ப்போம். சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர், 2 டயர் ஆர்கிடெக்சர், n மல்டி 3 டயர் ஆர்கிடெக்சர் என்னன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. 3 டிஃப்ரெண்ட் டைப் கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். This architecture is used for the server. யார் யூஸ் பண்ணாங்க? architecture is used for the server accessed by the client. என்ன பண்றாங்க? கிளையண்ட் வந்து access பண்றாங்க. The client application runs inside the server machine itself. This acts as a single layer interaction. இந்த சிங்கிள் லேயர் இன்டராக்ஷன் என்ன சொல்றாங்க? கிளையண்டோடைய அப்ளிகேஷன் வந்து என்னன்னா சர்வர் மிஷின்குள்ளேயே என்ன பண்ணுமா? ரன் ஆகுமா. ஸோ அது என்ன அந்த ப்ராசஸ் வந்து சர்வர் மிஷின்குள்ளே ரன் ஆகுது அப்படின்றதுனால தான் இது என்ன நம்ம சொல்றோம்னா சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர்.
இப்போ இங்க என்ன இருக்குன்னா கிளையண்ட் இது எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே என்னன்னா என்ன சொல்றோம் கிளையண்ட் கம்ப்யூட்டர் சொல்றோம். பட் சர்வரும் என்ன இருக்கு அந்த கம்ப்யூட்டர்ஸ்குள்ளேயே இருக்கு. அப்ப என்னன்னா கிளையண்ட் அப்ளிகேஷனும் இங்க என்னன்னா ரன் இன்சைட் தி சர்வர் மிஷின்குள்ளே ரன் ஆகுது. அதனால இது சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டூ டயர் ஆர்கிடெக்சர். This architecture is used for the server accessed by the client as two-layer interaction, such as client layer in one tier and the server layer in tier 2 அப்படின்னு இருக்கு. கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்குன்னா கிளையண்ட்டும் சர்வரும் என்னவா இருக்காங்கன்னா செப்பரேட்டா இருக்காங்க. கிளையண்ட்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க, சர்வர் அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டா பேஸ் சர்வர்லாம் என்னன்னா அனதர் பிளேசஸ்ல இருக்கு. ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல இருந்து நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம்னா அந்த டேட்டா பேஸ்ல இருந்து அங்க இருந்து செகண்ட் லேயர்ல இருந்து நமக்கு எடுத்து கொடுக்குது. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் டூ டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மல்டி த்ரீ டயர் ஆர்கிடெக்சர். This architecture is used for server accessed by client through more than one layer interaction. இங்க என்னன்னா there is architecture used for server accessed by client through என்னன்னா more than one layer interaction வந்து இங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The program could decide the count of business logic layers according to the software requirement. That is the return. This model is also known as multi three tier architecture. இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து இப்போ பிசினஸ் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்றதாகட்டும் எல்லாமே நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதா இது மல்டி அண்ட் த்ரீ டயர் ஆர்கிடெக்சர்னு சொல்றோம். இப்போ இங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிளையண்ட் வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ பிசினஸ் ரன் பண்றவங்க பிசினஸ் வந்து பண்றவங்க கிட்ட ஒரு சர்வர் இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது இல்லாம அவங்க வந்து இப்ப என்ன பண்ணணும் நம்பர் ஆஃப் அவங்க என்ன வந்து ரெடி பண்றாங்களோ என்ன வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க எங்கதான் கொடுத்தாகணும் சர்வர் கிட்ட தான் கொடுத்தாங்க. சர்வர் கிட்ட கொடுத்தாதான் அது வந்து மத்த எல்லாருக்குமே வந்து பாக்குற மாதிரி என்னன்னா பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இங்க என்ன எத்தனை டயர் என்னவா வருதுன்னா த்ரீ டயரா வருது. கிளையண்ட் வருது, பிசினஸ் லாஜிக் டயர் வருது, டேட்டா பேஸ் டயர் வருது. ஸோ த்ரீ டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்றாங்க. Web server is a software which is run in server hardware. என்ன சொல்றாங்க வெப் சர்வர் வந்து என்னன்னா சாஃப்ட்வேர் which is run in a server hardware என்ன ஆகுதுன்னா வெப் சர்வர் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.